بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس بما كسبت رهينة. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய இரவில் இங்கே நாம் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இன்றைய சந்திப்பின் நோக்கமே தாவா களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நம்மை போன்ற தாவா உதவியாளர்கள், முத்தாவின்கள், நம்மிடத்தில் இருக்கிற அழைப்பு பணியின் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆர்வம் அதிகரிக்க செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய சில வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். உலகத்திலே எத்தனையோ விஷயங்களை மையமாக வைத்து இன்றைக்கு மனிதர்கள் செயல்படுகிறார்கள். அதாவது அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு போக, குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அந்த வாழ்க்கை உட்பட இவைகளெல்லாம் தாண்டி எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கிறது? சமூக வாழ்க்கை என்றும் பொது வாழ்க்கை என்றும் இருக்கிறது. யாரும் இன்றைக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடாமல் சமூக வாழ்க்கையில் ஈடுபடாமல் இல்லை. ஒவ்வொருவர். அதனால தான் இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் சும்மா அப்படியே கார் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிங்க. ஒவ்வொரு வீட்டிற்கு முன்னாலும் ஒரு போர்டு ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க. அவருடைய பேர், அவர் யார் அப்படின்னு மாற்று. தெருக்கு தெரு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்கிறது ஆர்கனைசேஷன், ஒரு சென்டருடைய பேரை போட்டுவிட்டு தலைவர், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், கௌரவ ஆலோசகர், கௌரவ தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், எத்தனையோ செயலாளர்கள் இன்றைக்கி வந்தாச்சு. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்குது? அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வெளியே எல்லோருக்கும் இன்றைக்கு வாழ்க்கை இருக்குது. யாருக்கும் இல்லாமல் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் ஒரு காலத்தில் அப்படித்தான் நான் நினைத்தேன். எப்படி இந்த மக்கள் எல்லாரும் சுயநலத்தோடு சும்மா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறாங்களே அப்படின்னு. இப்படி இல்லை. பெரும்பான்மையான மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. பொது வாழ்க்கையோடு, அதாவது சமூக வாழ்க்கையோடு, கலை உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் நோக்கங்கள் வித்தியாசப்படும். சில பேர் அரசியல் போன்ற விஷயங்களிலே ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். சில பேர் பொழுதுபோக்கு அம்சங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஈடுபாட்டோடு இருப்பார்கள். சில பேர் விளையாட்டு துறைகளோடு ஈடுபாட்டிலே இருப்பார்கள். இன்னும் சில பேர் இந்த கௌரவ சங்கங்கள் எல்லாம் இருக்கிறதா இல்லையா, ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இது போன்ற விஷயங்களிலே இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சமூக அந்தஸ்தோடு, ஓரளவிற்கு பொருளாதார வளத்தோடு வாழ்கிற எல்லோருக்குமே என்ன இருக்கிறது? பொது வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் தெளிவாக வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால், தமிழ்நாட்டிலே இருக்கிற அல்லது கேரளத்திலே இருக்கிற, ஆந்திராவில் இருக்கிற, நம்முடைய வட மாநிலங்களில் இருக்கிற சினிமா துறைக்கு
முக்கியமான பொருளாதார உதவியே வளைகுடா நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள், இந்த போன்ற நாடுகளிலே வசிக்கக்கூடிய இந்தியர்கள் அனுப்பக்கூடிய பொருளாதாரம் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு சில புதிய சினிமா திரைப்படங்கள் உள்ளூர் சந்தைக்கு வருவதற்கு முன்னாடி எங்கே வந்துடும், இந்த வெளியூர் சந்தைகளுக்கு வரும். அந்த அளவிற்கு இன்றைக்கு மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் அங்கீகார பித்துனா புரியுதா, தன்னை மக்கள் மதிக்க வேண்டும், தனக்கு பின்னால் ஒரு அடைமொழி இருக்க வேண்டும், தனக்கு பின்னால் ஒரு பதவி இருக்க வேண்டும் என்கிற வெறியில் இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களிலிருந்தும் அப்பாற்பட்டு அப்படிப்பட்ட அனைத்து விருப்பங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக மட்டுமே, மறுமைக்காக மட்டுமே, நம்முடைய மன்னரைக்காக மட்டுமே நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதை இந்த அழைப்பு பணி என்பது. இந்த அழைப்பு பணியிலே முத்தாமினீன்களாக, உதவியாளர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சமூகத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தோ ஒரு பெரிய அங்கீகாரமோ கிடைக்காது. ஏனென்றால் இங்கே பேசக்கூடிய பேச்சாளர்களின் முகத்தை தவிர வேறு யாருடைய முகம் என்ன வராது, வெளியே வராது. இங்கே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது, இந்தியாவிலிருந்து என்னை அழைத்து இங்கே அல்ஹம்துலில்லாஹ் சில சகோதரர்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறீர்கள் என்றால் இந்த சீடி நாளைக்கு வெளியே போகும்போது என் முகம் மட்டும்தான் தெரியும். இப்படித்தானே? இதற்கு பின்னால் இருப்பவர்கள், உழைப்பவர்கள், இதற்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவு செய்தவர்கள், இதற்காக வேண்டி ஆலோசனைகளை வழங்கியவர்கள், இந்த நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக அள்ளும் பகலும் அயராமல் பாடுபட்டவர்கள், தங்களுடைய சொந்த நலன்கள், சொந்த விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு நாள் மாநாட்டை, ஒரு நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தராமல் உறக்கம் வராத நண்பர்கள் எல்லாம் உண்டு. அப்படித்தானே? ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது என்றால் அதிலே ஒரு 1500 பேர், 2000 பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு டார்கெட்டை வைத்து நாம் வேலை பார்க்கிறோம் என்றால் அதிலே வந்து போகக்கூடிய மக்கள் அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருப்பவர்கள் அந்த நிகழ்ச்சியை எப்படியாவது வெற்றிகரமாக்கி நடத்த தர வேண்டும் என்கிற வெறியோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, இதிலே பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த அழைப்பு களத்திலே, தாவாவுடைய களத்திலே முத்தாவினீன்களாக, உதவியாளர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த ஆர்வத்தோடு ஒரு கட்டத்திலே இருந்தோமோ அந்த ஆர்வம் கொஞ்சம் குலைந்தவர்களாக காணப்படுகிறோம். அதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. சில பேரை பார்க்கலாம், யாரு வயதானவர்களாக இருப்பார்கள், தாடி நரைத்தவர்களாக இருப்பார்கள், அகவையில் 60 தொட்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் உற்சாகத்தோடு இந்த அழைப்பு பணிகளிலே இறங்குவது, உற்சாகமாக நிகழ்ச்சிகளை நடத்துவது, தாவாவின் விஷயம் அடுத்தவர்களுக்கு செல்ல வேண்டும் என்றவர்கள் ஆர்வமாக இருப்பது, அதிலே எப்போதும் அவர்கள் இளமையாகவே இருப்பார்கள். ஆனால் இன்னும் சிலரை பார்க்கலாம், இளமையோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே முதுமையை போன்றே தோற்றமளிக்கும். அதனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கம் இது போன்று தாவா களத்திலே ஈடுபடக்கூடிய நம்மை போன்ற இளைஞர்களுக்கு, சகோதரர்களுக்கு, வாலிபர்களுக்கு, ஏன்னா எல்லாரையுமே நான் இளைஞர்கள் தான் இங்கே குறிப்பிடுகிறேன். தாடி நரைத்தவர்களாக இருந்தாலும் நம்ம தாவால எப்பவுமே எப்படி, எப்போதும் நாம் யங்ஸ்டர்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்களா இல்லையா? ஆதமுடைய மகனுக்கு எவ்வளவுதான் வயது ஏறினாலும் 2 விஷயத்தில் அவன் எப்போதும் இளமையாக இருப்பான்னு சொன்னாங்க. ஒன்று ஹுப்பு துன்யா, உலகத்தை நேசிப்பது. இன்னொன்று கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுப்பது. விளங்குதா உங்களுக்கு? ஆனால் நாம அந்த விஷயத்தில் இளைஞர்களாக இருப்போமோ இல்லையோ, ஆனால் இந்த தாவாவுடைய விஷயத்தில் நாம் எப்போதும் இன்ஷா அல்லாஹ் இளைஞர்களாக, வாலிபர்களாக, சிறு பிள்ளைகளைப் போல் நாம் இன்ஷா அல்லாஹ் செயல்பட வேண்டும். அருமை சகோதரர்களே, இது குறித்து நம்முடைய சமகால அறிஞர்களில் ஒருவர் ஒரு தலைப்பில் அஷ்ரு நஸாயிஹ் துஇனு அலா அதாஇல் மஸ்ஊலியா, பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய 10 உபதேசங்கள் என்கிற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு கட்டுரை, ஒரு ஆக்கம் நடுவில் வெளிவந்தது. அந்த ஆக்கத்தை தான் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் முத்தாவினீன்களுக்குரிய வகுப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வால் பதிவு செய்யப்படுகிறது. அதற்குரிய நன்மைகள், தீமைகள் நாளைக்கு மறுமையில் தரப்படுகிறது என்கிற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நாம். தாவா, இஸ்லாம், இஸ்லாஹ் என்கிற இந்த விஷயங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த பொது வாழ்க்கை, அது அரசியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், கலை உலகு பண்பாடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கௌரவத்திற்காக வேண்டியே சில என்ன சொல்ல ஒரு பதவிகளை வைத்திருக்கிறார்களே அப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அது எல்லாமே இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும்.
ஆனால் இஸ்லாத்தோடு தொடர்புடைய அழைப்பு பணியோடு தொடர்புடைய விஷயங்களில் அங்கம் வகிக்கிற நம்மை பொறுத்த வரைக்கும் இது உலகத்தோடு முடிந்து விடுகின்ற ஒரு விஷயம் அல்ல. இது மரணத்தை தாண்டி, மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் நம்மோடு வரக்கூடியது. அதனால் இதில் ஈடுபடுகிற நம்மிடத்தில் எந்த விதமான பலகீனமோ சோர்வோ அயர்வோ வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த பணியில் ஈடுபடுவதனால் உலக ரீதியாக நமக்கு எந்த லாபமும் இல்லை. முழுக்க முழுக்க மறுமை சம்பந்தப்பட்ட நலன்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த பணிகளிலே ஈடுபடுகின்ற போது இஹ்லாஸ் நம்மிடத்திலே இல்லாமல் போய்விட்டால், முகஸ்துதி நம்மிடத்திலே வந்துவிட்டால், ஒரு தனிப்பட்ட அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திற்குள் நுழைந்து விட்டால், இவ்வளவு வேலையை நான் செய்கிறேன், நான் தான் பெரிய ஆளு என்கிற சிந்தனை நமக்கு வந்துவிட்டால், புண்ணியத்தை தேட வந்த இடத்தில் புழுக்கத்தை தேடியவர்களாக கருதப்பட்டு விடுவோம். சவாபை தேட வந்த இடத்தில் அதாபை தேடியவர்களாக மாறிவிடும். ரொம்ப டேஞ்சரான வர்க்கு. தாவாவுடைய வர்க்கை பொறுத்த வரைக்கும், அழைப்பு பணியிலே அங்கம் வகிப்பதை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, நாம் வெளிப்படையாக கொஞ்சம் தொலைவில் நின்று பார்க்கிற வரைக்கும் இது ஒரு புனிதமான பணிதான், இதிலே மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இதிலே எந்த இஹ்லாஸ், எந்த தக்வா, எந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டுமோ, அமையப்பெற வேண்டுமோ, அது நம்மிடத்தில் இல்லாமல் போனால் சவாபை தேட வந்த நாம் அதாபை தேடியவர்களாக மாறிவிடுவோம். சொர்க்கத்தின் பக்கம் நெருங்க வேண்டிய நாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகத்தின் பக்கம் நெருங்கி விடுவோம். என்றால் ஆரம்ப காலத்தில் தொடர்ச்சியாக மேடையில் ஒலிக்கப்பட்ட ஒரு நபிமொழி, நபிகள் நாயகம் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு உருக்கமான சம்பவத்தை நமக்கு சொன்னார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 பேரை அழைக்கிறார். கேள்விப்பட்டோமா? இது அழைப்பு பணியிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொருவனும் தன்னுடைய சிந்தனையில் வைக்க வேண்டிய சம்பவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கொடையாளியை அழைக்கிறான், ஒரு காரியை அழைக்கிறான், ஒரு முஜாஹிதை அழைக்கிறான். அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி அள்ளி கொடுத்த தனவந்தர், செல்வந்தர், தன்னிடத்திலே இருக்கிற செல்வங்களை எல்லாம் தேடி தேடி பார்த்து அல்லாஹ்வின் பாதையிலே அழைப்பு பணியிலே செலவு செய்தவர். அவரை கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்திலே என்ன சொல்லுவான்? எப்ன ஆதம், ஆதமின் மகனே, ஆதமின் மகனே, உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன், என்ன செய்தாய்? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், எந்தெந்த பாதையெல்லாம் அழைப்பு பணியாக, இஸ்லாமிய பணியாக இருந்ததோ எல்லா பாதையும் நான் தேடி தேடி கொடுத்தேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், நீ கொடுத்த, ஆனால் எதுக்காக கொடுத்த? பிறர் உன்னை கொடையாளி என்று பாராட்ட வேண்டும் என்று கொடுத்தாய். நீ எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு உலகத்திலே உனக்கு பூர்த்தியாகிவிட்டது. இதுதான் உனக்கு பரிசு, நரகம்தான். இதே போன்றுதான் குர்ஆனை திறம்பட ஓதிய காரிகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தவர்கள். இந்த மூவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்குரிய காரியங்கள் இது. சொர்க்கத்திற்குரிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பினை பெற்றும் அந்த வாய்ப்பிற்குரிய பதிலையும் பரிசலையும் பெறுவதற்கு பதிலாக நரகத்திற்கு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால் முதல் விஷயம் இஹ்லாஸ். இஹ்லாஸை நாம் என்றைக்கு பறிகொடுக்கிறோமோ, இஹ்லாஸ் என்றைக்கு நம்முடைய கையை விட்டு போகிறதோ சகோதரர்களே, நாம் என்னதான் உற்சாகமாக, என்னதான் புதுமைகளை உள்ளே விட்டு நாம் பணிகள் செய்தாலும் அந்த பணிகள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே. எந்த எண்ணத்தை மையமாக வைத்து நாம் ஈடுபடுகிறோம்? ஏனென்றால் சீக்கிரம் பெருமை வந்துவிடும், நமக்கு சீக்கிரம் அகங்காரம் வந்துவிடும். எங்கள் சென்டரில் தான் கூட்டம் நிறைய வருது, எங்கள் கிட்ட தான் நிறைய மக்கள் வர்றாங்க, நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் தான் கூட்டம் மலை மோதும் என்று என்ன செய்யக்கூடாது? நம்ம எக்காரணத்தை கொண்டும் பெருமை பேசிவிடக்கூடாது, சாதாரணமாக இருக்க வேண்டும். அதனால் தான் நான் அடிக்கடி என்னுடைய உரையில் இந்த தலைப்போடு வரும்போது மக்கா வெற்றியை நான் குறிப்பிடுவது என்னுடைய வழக்கம். காரணம், மக்கா வெற்றியை போன்ற ஒரு வெற்றியை அந்த சம்பவத்திற்கு முன்பும் உலகம் கண்டிருக்கவில்லை, கியாமத் நாள் வரைக்கும் உலகம் கண்டிருக்க போவதில்லை. அப்படிப்பட்ட அந்த வெற்றியின் போது சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கண்டு பிரமித்த விஷயம் அந்த பணிவுதான். என்ன, எந்த நேரத்தில் மனிதனுக்கு பெருமை வரும் என்பது அல்லாஹ்வுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் மக்கா வெற்றியை குறித்து அல்லாஹ் அத்தியாயத்தை இறக்கி வைத்த போது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். இப்படி நபியே, கூட்டம் கூட்டமாக நம்முடைய மார்க்கத்திலே மக்கள் நுழைவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நீங்கள் காணுகிற போது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உங்கள் இறைவனின் புகழை கொண்டு நீங்கள் துதிப்பீராக. வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக. இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான். இதை அல்லாஹ் எந்த நேரத்திலே சொல்லுகிறான்?
எந்த வெற்றியை பிரம்மாண்டமான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த வெற்றியின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த விஷயம் இது முழுக்க முழுக்க எந்த விஷயத்திற்கு பொருந்தி போகிறதோ இல்லையோ நம்முடைய தாவா களத்திற்கு அப்படியே பொருந்தி போகும். ஏன்? நம்முடைய தாவா களம்தான் அந்த விஷயத்திற்கு ஒத்து வரக்கூடிய அம்சமாக அமைந்திருக்கிறது. அப்போ நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் அல்லது நாம் ஏற்பாடு செய்யக்கூடிய மாநாடுகளில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் கூட்டம் வருகிறது, மிகப்பெரிய எண்ணிக்கையிலே மக்கள் திரள் வருகிறது என்பதை பார்த்து மயங்கிவிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ், இது போன்ற வார்த்தைகளை முத்தாமினீன்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும். முதல் உபதேசமே அதுதான். நம்முடைய வார்த்தைகளில் எப்போதும் பீதினில்லா, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இது நடக்கிறது, இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது போன்ற வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும்? நாம் அடிக்கடி நமக்கிடையில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற வார்த்தைகள் தான் நமக்கு பக்குவத்தையும் பண்பாட்டையும் தரும். ஒரு சில அரபுகள் உலமாக்களை இங்கே பார்க்கலாம், எவ்வளவோ பெரிய சாதனைகளை சாதித்தவர்களாக இருந்தாலும் சப்தமில்லாமல் அமைதியாக அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். உலக புகழ் பெற்ற இமாம் பின் பாஸ் அவர்களுடைய வரலாறை பாருங்கள், அவருடைய போட்டோவை பாருங்களே சும்மா. உலக புகழ் பெற்ற இமாம் பின் பாஸ், இமாம் இப்னுல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ், இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், இந்த மார்க்கம் எல்லா இடத்திற்கும் பரவுவதற்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் அமர்வதே பணிவாகத்தான் இருக்கும். ஷேக் பின் பாஸ் அவர்களுடைய போட்டோவை எந்த ஆங்கிள் நீங்கள் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். அவருக்கு கண் பார்வை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த அவருக்காக உலகமே தயாராக இருந்தது. அந்த அளவிற்கு புகழின் உச்சிக்கு போனாலும் கூட அந்த பணிவு என்கிற ரக்கையை விட்டு அவர்கள் தாண்டவே இல்லை. அதனால் தான் அன்பு சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பதை நாம் கை கொண்டிருக்கும் வரைக்கும் நிச்சயமாக நமக்கு வெற்றி வரும். என்றைக்கு நம்மிடத்தில் இஹ்லாஸ் பறிபோகிறதோ, ஒரு தற்பெருமை நம்மிடத்திலே வந்து விடுகிறதோ, நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்காது. இதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் உணர்த்துகிறான். ஒரு சமூகத்திற்கு உயிரோட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் ஒரு பரக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்றால் அது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்திலே அந்த சஹாபாக்களுடைய வரலாறு தான். ஆனால் அந்த சஹாபாக்களே ஹுனைன் யுத்தத்திற்கு போகிற போது தங்களிடத்திலே எண்ணிக்கை கொஞ்சம் கூட இருக்கிறது என்கிற அந்த நினைப்பில் மிதப்பில் போன போது அல்லாஹ் அவர்களுக்கு அங்கே ஒரு அடியை கொடுத்தான். அந்த குர்ஆன்ல சொல்லியே காட்டுறான், இது அஜபத்துக்கும் கஸரத்துக்கும், உங்களுடைய பெரும்பான்மை உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது, உங்களுடைய பெரும்பான்மை உங்களுக்கு ஒரு மிதப்பை ஏற்படுத்தியது. இன்றைக்கு நாம் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும், நம்முடைய இஸ்லாமிய அரசியல் இயக்கங்களை உண்டாக்கியவர்களாக இருந்தாலும், ஒரு கட்டத்தில் அவர்களுடைய உழைப்பின் பரிசாக அல்லாஹ் அவர்களுக்கு கூட்டம் கூட்டமாக மக்களை கொடுத்த போது கொஞ்சம் அவர்கள் பெருமையில் ஆணவத்திலே மிதக்க ஆரம்பித்தார்கள். அதன் விளைவு இன்றைக்கு சின்ன பின்னப்பட்டு போய் கிடக்கிறார். அதே நிலை தாவாவின் களத்திற்கு வந்து விடக்கூடாது. அரசியல் பிரச்சனைகளோ அல்ல இன்ன பிற பிரச்சனைகளோ அது இன்றைக்கு போகும், நாளைக்கு வரும். அது நம்முடைய மார்க்கத்தை ஒன்றும் செய்துவிடப் போவதில்லை. ஏதோ ஒரு முயற்சியில் இறங்குகிறார்கள், எல்லாம் நாடும் போது அவர்களுக்கு அந்த வெற்றியை தருவான். ஆனால் தாவா களம் என்பது காலம் காலமாக சமுதாயத்தை தாங்கி நிற்க வேண்டிய ஒன்று. இந்த தாவாக்களம் உடைபடுவதற்கும் இந்த தாவாக்களம் அழிக்கப்படுவதற்கும் எந்த வகையிலும் நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய பரக்கத்தை கொண்டு என்ன வளர்ச்சியை தருவான் என்று நமக்கு தெரியாது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலே எவ்வளவு மோசமான ஒரு பழக்கம் அங்கே இருந்தது என்று நமக்கு தெரியும். அங்கே அவர்கள் ஆச்சரியத்தோடு வருத்தத்தோடு கேட்டது என்ன தெரியுமா? அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத். இப்படி அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களிலே நேர்வழி பெற்ற நேராக நல்லொழுக்கத்தோடு இருக்கிற ஒரு நபர் உங்களிலே இல்லையா என்கிற வார்த்தை அல்லாஹ் வசனமாக நமக்கு சொல்லுவான். என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, ரஷீத் சரியான நேர்வழியை பேணக்கூடியவராக ஒரு மனிதர் இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் அங்கே இருக்கிறது. எப்படி? அதனால் யாருடைய அருளை கொண்டு யாருடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்ன வெற்றியை தருவான் என்பதே நமக்கு தெரியாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் யானை படையை அழிப்பதற்கு, அபரஹாவின் படையை அழிப்பதற்கு ஒரு சின்ன அபாபில் பறவை போதும். யானை படையை அழிப்பதற்கு அல்லாஹ் ஆயுதமாக சமுதாயத்திற்கு எதை கொடுத்தான்? ஒரு சாதாரண அபாபில் பறவை. அப்ப அதுதான் இந்த தாவா களம். நாம் யாராக இருக்க வேண்டும், நாம் என்ன படித்திருக்க வேண்டும், நம்முடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பொருளாதார சக்தி எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் அப்புறம். எது நம்மிடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இஹ்லாஸும் இறையச்சமும் மிகச்சரியாக இருந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆதலால் முதலில் முத்தாவின்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இஹ்லாஸை எக்காரணத்தை கொண்டும் நாம் இழந்து விடக்கூடாது. இஹ்லாஸை இழக்கச் செய்கிற எந்த காரியமும் நம்மிடத்திலே அண்ட விடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எதுக்குங்க ஒவ்வொரு நாளும் தொழுகையின் போது சூரத்துல் ஃபாத்திஹாவை துவங்குவதற்கு முன்பு அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, இவ்வளோ பெரிய வார்த்தை அது.
அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. அல்லாஹ், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவை நீ ஏற்படுத்தியிருக்கிறாயோ அவ்வளவு தொலைவை எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கும் இடையில் ஏற்படுத்தி விடு. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே இருக்கிற தொடர்பை, இடையே இருக்கக்கூடிய அளவை யாரால் கணக்கிட்டு சொல்ல முடியும்? ஒரு நாடு, ஒரு தேசம் இத்தனை பரப்பளவு என்பதைத்தான் குத்துமதிப்பாக சொல்ல முடியுமே தவிர அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அண்ட சராசரத்தை எவனாவது அளவிட்டு சொல்ல முடியுமா? அப்ப அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய. யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கும் இடையில் நீ இடைவெளியை ஏற்படுத்தி அது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே இருக்கக்கூடிய தூரமாக இருக்க வேண்டும். இவ்வளவு ஆழமான பிரார்த்தனை. இது தினமும் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையும், ஒவ்வொரு நஃபிலான தொழுகையும், ஒவ்வொரு சுன்னத்தான தொழுகையும் துவங்கும் போதெல்லாம், தொழுகையை துவங்கும் போதெல்லாம் எந்த சூரா, எந்த அத்தியாயம் திருமறை குர்ஆனின் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த அத்தியாயத்தை ஓதாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான ஒன்றாக வழங்கப்பட்டிருக்கிறதோ, எந்த அத்தியாயத்தை சபஅம் மஸாமினல் மஸானி, புகழுக்குரிய 7 வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த அத்தியாயத்தை ஓதுறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கும் இடையிலே நீ தூரத்தை ஏற்படுத்து. நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். கரைபடிந்த வெள்ளை ஆடை எதை கொண்டு சுத்தம் செய்யப்படுமோ, கரைபடிந்த வெள்ளை ஆடை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக சுத்தம் செய்யப்படுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய தவறிலிருந்து நான் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்தி. யா அல்லாஹ், என்னுடைய தவறுகளை தண்ணீரை கொண்டு ஆலங்கட்டியை கொண்டு பன்னீர் கட்டியை கொண்டு எனக்கு என்னுடைய தவறுகளை சுத்தப்படுத்தி. யா அல்லாஹ், இப்படியெல்லாம் ஏன் கேட்கணும் துவா? ஏன் என்றால் மனிதனுடைய தவறுகள் தான் மனிதனை பலகீனமாக்குகிறது. இறைவனுடைய அருளை விட்டு மனிதர்களை தூரமாக்குவது அந்த மனிதனிடத்திலே காணப்படக்கூடிய தவறுகள். அதனால் தான் ஒவ்வொரு தொழுகையின் போதும் இந்த துவாவை சொல்லுகிறோம். அதனால் முத்தாமின்களாகிய நாம் சகோதரர்களே, இந்த அல்லாஹும்ம பாஇத் பைனி என்பதை ஓதுகின்ற போது இந்த ஆழமான உணர்வுகள் நம்மிடத்திலே வர வேண்டும். நம்பர் 2, முத்தாமின்களாக இருக்கக்கூடிய நாம் பேரளவிற்கு சும்மா ஒரு டைம் பாஸிற்கு, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நாம் பணிகள் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாராக இருந்தாலும், எந்த ஒத்துழைப்பு தரக்கூடியவராக இருந்தாலும், முதலில் உங்கள் பணிகள் என்ன என்பதை விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். மக்கள் பிஸியாகவே இருக்கிறானா, ஏன் பிஸியாக இருக்கிறான்னு தெரியல. நீங்கள் சில பேர் ஆஃபீஸில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், வேலை பார்த்துக்கிட்டே இருப்பானா என்ன பார்ப்பான்னே தெரியாது. மிஷின் போன்று, எந்திரத்தை போன்று இன்றைக்கு மனிதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. என்ன வேலை நாம் செய்கிறோமோ அந்த வேலையை தெரிந்து தெளிந்து அறிந்து புரிந்து உணர்ந்து செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தமற்ற முறையில் எந்த வேலையும் யாருக்கும் கொடுக்கவில்லை. யார் யாருக்கு எதிலே நிபுணத்துவம் இருக்கிறதோ, யார் யாருக்கு எதிலே ஆற்றலும் ஞானமும் இருக்கிறதோ அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்துத்தான் அந்த வேலைகளை கொடுத்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது எத்தனையோ தோழர்கள் இருந்த போதும் அந்த எழுதக்கூடிய அந்த பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். வஹி இறங்கிய போது எத்தனையோ தோழர்கள் இருந்த போது வஹியை எழுதுவதற்கு சில நபி தோழர்களைத்தான் நியமித்தார்கள். அபூபக்கர் சித்திக்கை விட உயர்ந்த நபி தோழர் யாருமே இல்லை என்று நமக்கு தெரியும். ஏன் அபூபக்கர் சித்திக்கை காத்திபுல் வஹியாக விட வேண்டியது தானே? காத்திபுல் வஹினா என்னது? வஹியை எழுதக்கூடிய இந்த பொறுப்பை ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுத்தார்கள்? இந்த அலிகளில் அவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். இன்னும் உங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டுமானால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாளில் தான் இஸ்லாத்திற்கு வருகிறார். ஆனால் வந்த உடனே அவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பொறுப்பு வஹியை எழுதக்கூடிய ஒருவராக ஆக்கினார்கள். வயதில் ரொம்ப ரொம்ப சின்னவராக இருந்தார் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை அந்த வஹியை எழுதக்கூடிய டீமுக்கு தலைவராகவே ஆக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அஃபீஷியலாக கிட்டத்தட்ட 10 பேர் இருந்தார்கள் வஹியை எழுதுவதற்கு. அவர்களுக்கு பேரே குத்தாபுல் வஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்க இறங்க அவங்க என்ன செய்வாங்க? மனனம் செய்யக்கூடிய அதே வேளையில் அன்றைக்கு இருந்த எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களில் வசனங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்ட வசனங்களை எழுதி வைத்து பாதுகாப்பார்கள். அப்போ எந்த வேலை நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த வேலையை முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக தெரியாத காரணத்தினால் தான் ஏதோ வேகத்தில் உள்ளவரோ வந்த வேகத்திலேயே போயிடுறோம். நிறைய பேரை பார்க்கலாம். தாவாவின் களத்தில் நிறைய பேரை நாம் சந்தித்திருப்போம். திடீரென்று வருவார்கள், திடீரென்று போவார்கள்.
ஏன் வந்தார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது, ஏன் போனார்கள் என்று நமக்கும் தெரியாது. அதனால் முதாவின்களாக உள்ளே வரக்கூடிய நாம் முதலில் நம்முடைய வேலைகள் என்ன என்பதில் ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வேலையை நாம் உற்சாகமாக செய்ய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தோழர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கணித மேதை, அதனால் தான் ஜகாத்தை கணக்கிட்டு வசூலிப்பதற்கு அவரை அனுப்பினார்கள். இப்படி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிலேயே வராசத்தை பற்றி, வராசத் என்றால் தெரியுமா, சொத்துரிமை சட்டத்தை பற்றி அதிகமாக அறிந்தவர்கள். கணித ஞானம் இயற்கையிலே அவருக்கு இருந்தது. அதனால் அவரை மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை கணக்கிட்டு வசூலிக்கக்கூடிய பொறுப்பை அவருக்கு கொடுத்தார்கள். அந்த மாதிரி முதாவின்களை வழிநடத்தக்கூடிய முஷ்ரிஃப்கள் என்றால் ஆர்கனைசர்ஸ் என்று நாம் சொல்லுகிறோமே, கோஆர்டினேட்டர்ஸ் என்று சொல்லுகிறோமே, ஒருங்கிணைப்பாளர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்களுக்கு தலைமைத்துவமாக இருந்து லீடர்ஷிப் குவாலிட்டி செய்து கொண்டிருக்கிறார், லீடர்களை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு தெரிய வேண்டும் யாரிடத்தில் என்ன பொறுப்பை கொடுப்பது என்று. அதே போன்ற அந்த பொறுப்பை பெறக்கூடியவர்கள் தன்னுடைய பொறுப்பை பற்றிய அந்த விவரங்களை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம் சகோதரர்களே. மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒருவர் முத்தாவினாக தாவாவினுடைய விஷயத்திற்கு இறங்கி வருகிறார், களம் காண விரும்புகிறார் என்றால் எப்போது அவர் அந்த களத்தில் ஒரு சிறந்தவராக கருதப்படுவார், தன்னுடைய பொறுப்பை சிறப்பான முறையிலே நிறைவேற்றுவார், செயல்படுத்துவார் என்றால் அவரிடத்திலே இயற்கையாகவே உயர்ந்த குணங்களை அவர் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். தாவா களம் இன்றைக்கு அடிபடுவதற்கும், தாவா களம் இன்றைக்கு மாசுபடுவதற்கும், தாவா களம் சரியான ஒரு பாதுகாப்பற்ற இஸ்திரமற்ற தன்மையில் இருப்பதற்கும் முக்கியமான காரணம் ஆங்காங்கே சில முத்தாமின்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒழுக்க ரீதியான குறைபாடுகள். மேடையில் பேசுபவர் மட்டும்தான் அந்த ஒழுக்கத்திலே இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவரை பேச வைக்கிற நாமும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒழுக்கத்திலே இருக்க வேண்டும். இப்படித்தானே இன்றைக்கு பிரச்சனை அதுதான். ஏன் நாம் எதிர்பார்த்த மாற்றத்தை நம்முடைய தமிழ்நாட்டின் பள்ளிவாசல்கள் ஏற்படுத்துவதில்லை தெரியுமா? இருக்கக்கூடிய எல்லா கச்சடா காரியங்களையும் செய்யக்கூடியவர் தான் பெரும்பாலும் முத்தவல்லியாக இருப்பார். ஆனால் அவருடைய பிசினஸை பார்த்தீர்கள் வட்டியோடு தொடர்புடையதாக இருக்கும். முத்தவல்லியாக இருப்பார், மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய காரியங்களை முன்னாடி நின்று செய்யக்கூடியவராக இருப்பார். முத்தவல்லியாக இருப்பார், எதெல்லாம் செய்யக்கூடாத அந்த இரண்டாம் கட்ட வியாபாரம் என்று சொல்லுகிறோமோ, அந்த 2ஆம் நம்பர் பிசினஸ் என்று சொல்லுகிறோமோ, அதை முன்னாடி நின்று செய்வார். அவர்களெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, சரி பள்ளிவாசல்லாம் ஒரு அஜரத்தை போடணும், பள்ளிவாசல்லாம் ஒரு மோதினாரை போடணும், பள்ளிவாசல்லாம் கரண்ட் பில்லு கட்டணும், பள்ளிவாசல்லாம் கரெக்டாக ஃபேன் ஆஃப் பண்ணணும், ஃபேன் போடணும் இல்லை ஃபேன் ஆஃப் பண்ணணும், இப்படி சில விஷயங்களை புரிந்து கொண்டு இதுதான் நிர்வாகம், இதுதான் செயல்பாடு என்று இருந்த காரணத்தினால் தான் தம் சகோதரர்களே நம்முடைய பள்ளிவாசல்களில் செய்ய வேண்டிய மாற்றத்தை செய்யாமல் இருந்தது. அப்போ முத்தாவின்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு படி, ஒரு அளவு மற்ற பொதுமக்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் ஒரு நோட்டீஸை கொடுத்து மக்களை அழைக்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் பொறுப்புதாரி. வா, இந்த பயானை கேளு, இந்த பாடத்திலே நீ கலந்து கொள், இந்த வகுப்பிலே நீ பங்கெடு, இந்த நல்ல விஷயங்களை நீ செவிமடுத்தும், உன் வாழ்க்கையிலே திருந்து என்று சொல்லுகிறோம் என்றால் பேச்சாளர், பேசக்கூடிய தாய் மைக்கு பிடித்து பேசுகிறார், நம்ம மைக்கு பிடித்து பேசல, அவ்வளவுதான். மற்றபடி மக்கள் வரணும், திருந்தணும் எல்லாம் தானே நினைக்கிறோம். அப்போ லிம தகூலூன மா லா தஃஅலூன், அல்லாஹ் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் சொல்லாததை, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? யூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபித்ததற்கு இது முக்கியமான காரணம். எது? தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். ஆழமான வசனம். வேதம் வழங்கப்பட்டவர்களே, மக்களுக்கு நீங்கள் நன்மையை கொண்டு ஏவுகிறீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே. வ அன்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கும் நிலையில். அப்போ முத்தாவின்களாக இருக்கக்கூடிய நாம், மார்க்கத்தை தெளிந்து கொண்டிருக்கிற நாம், மார்க்கத்தை பிறருக்கு தெரிய வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம் நம்மிடத்திலே நல்ல குணங்களையும் உயர்ந்த பண்பாடுகளையும், குறிப்பாக ஒழுக்க ரீதியான காரியங்களில் ஒருபடி உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கஷ்டம்தான். இந்த கலிகாலத்தில், இந்த கச்சடாக்கள் நிரம்பி இருக்கிற இந்த காலத்தில் ஒழுக்கத்தோடு வாழ்வது கஷ்டம்தான். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், யதி அலன் நாசி ஜமானு அல் காயிபு பிதீனிஹி காபிதில் ஜம்ரத்தி அலன்னார் மினன்னார். மக்களிடையே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தின்படி வாழ்பவன் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது என்பது தன் உள்ளங்கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதற்கு சமம் என்று சொன்னார். இங்கே 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஒழுக்கத்தை கடைபிடிப்பது சிரமம் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் அதை கங்கு தன்னுடைய கையில இருந்தாலும் அதை தாங்கியும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற சில பேர் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே.
எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு மலர்ச்சியும் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியும் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் யாரோ ஒரு காலத்திலே விதை போட்டார்கள். யாரோ ஒரு காலத்திலே தன்னலம் பார்க்காமல் செய்ததன் விளைவு இன்றைக்கு நாம் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சில முயற்சிகள் செய்தால் ஒரு 1000 பேரை கூட்டி விடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதெல்லாம் யாரோ ஒருவர் உருவாக்கி விட்டு போனது. அன்றைக்கு சில பேர் செய்த தியாகத்தின் விளைவு இன்றைக்கு பல பேர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த தியாகம், அந்த வளர்ச்சி, அந்த எழுச்சி, அந்த வளர்ச்சி, அந்த மலர்ச்சி மிகச்சரியாக இருக்க வேண்டுமேயானால் முத்தாவின்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்தில் நற்குணங்களை எப்போதும் நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு படி பொதுமக்களை விட கொஞ்சம் கூடுதல் ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது முகஸ்துதிக்காகவோ பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ பிறர் நம்மை ஒழுக்கசாலி என்று புகழ் பாடுவதற்காகவோ அல்ல. நான் மக்களுக்கு நல்லதை சொல்றேன், அந்த நல்லது என்னிடத்திலே இல்லாமல் இருந்தால் எப்படி என்கிற கவலை. ரைட். 4வது விஷயம் சகோதரர்களே, ரொம்ப முக்கியமானது. எந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பில் எப்போதும் நாம் பிஸியாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுகின்ற பழமொழி இது. சும்மா இருந்தால் அது சைத்தானுக்கு தொழிற்சாலை. இன்னைக்கு நிறைய பேர் தாவா காலத்தை விட்டு ஒதுங்குவதற்கு காரணமே அல்லது ஒதுங்கி போனதற்கு காரணமே என்ன செய்யறதுன்னு தெரியல ஹஜ்ரத், அதுதான் போயிட்டேன். எங்க செய்ய முடியாது. இன்னும் பல பேர் வயதான நேரத்திலும் இளமையோடு அவர்கள் தாவா பணியிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருக்கக்கூடிய பொறுப்பில் அவர்கள் எப்போதும் பிஸியாக இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நம்ம சும்மா இருந்தோம்னா சைத்தானுக்கு தீனியாயிருவோம். நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. ஒழுங்கினத்தின் பக்கம் போபவர்கள் யார் என்று பாருங்கள். பொழுதுபோக்கை அதிகம் விரும்புபவர்கள் யார் என்று பாருங்கள். மானக்கேடான, அருவருப்பான, அசிங்கமான, ஆபாசமான காரியத்தை விரும்பக்கூடியவர்கள் யார் என்று பாருங்கள். பெரும்பாலும் சும்மா இருப்பவர்கள். சும்மா இருக்கிறவனை தான் சைத்தான் வந்து என்ன செய்வான், அவனை இன்னும் இன்னும் மோசமானவனாக ஆக்குவான். அதனால் எந்த பொறுப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பில் எப்போதும் நாம் பிஸியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எல்லாரும் பிஸியாகத்தான் இருக்கிறார்கள், யாரும் சும்மா இல்லை. ஆனா அவனவனுடைய நேரத்தை எதிலே கொடுத்திருக்கிறான், நாம் நம்முடைய நேரத்தை எதிலே கொடுத்திருக்கிறோம் என்பதில் தான் வித்தியாசம். இந்த நேரம் டைம் இப்போது ஒரு 10 மணியை தாண்டி விட்டது. எல்லாருக்கும் உலகத்தில் வேலை இருக்கத்தான் செய்யுது. ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், இல்லாட்டா தூங்கிக்கிட்டு இருப்பான், இல்லாட்டா பார்க்கக்கூடாத சில காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பான், இல்லை என்றால் வெட்டி அரட்டையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பான். இதே போன்ற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அப்போ யாருடைய நேரம் எதிலே செலவு செய்யப்படுகிறது என்பதை கணக்கிட்டு பார்க்கிற போதுதான் அதனுடைய சிறப்பும் அதனுடைய நன்மையும் அவர்களுக்கு கிடைக்கிறது சகோதரர்களே. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன செய்யணும், எப்போதும் நாம் நம்மை பிஸியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நேரம் விரயமாக்கப்படக்கூடாது. நம்முடைய நேரம், அதாவது எனக்கு நேரம் இருக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல என்கிற நிலைக்கு நாம் வந்து விடக்கூடாது. எனக்கு நேரம் இல்லை என்கிற அளவிற்கு தான் நம்முடைய சூழ்நிலை இருக்க வேண்டும். சும்மா இருக்கிறோமா, டக்குன்னு 4 பேருக்கு 4 விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கலாம். என்ன செய்யலாம் என்கிற யோசனையில் இறங்கலாம். ஏற்கனவே நாம் செய்த விஷயங்களில் என்னென்ன குறைபாடுகள் வந்திருக்கிறது அதை முறைப்படுத்தலாம். இன்றைக்கு நம்மிடத்திலே எழுதி வேலை பார்க்கிற பழக்கமே இல்லை சகோதரர். அதனால தான் நம்ம தாவால ஒரு என்ன செய்ய முடியல, ஒரு புதுமையையோ ஒரு சிறந்த முறையிலோ இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு நேர்த்தி நம்மிடத்திலே இல்லை. சில கம்பெனிகளை பாருங்கள், ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், அந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது என்ன செய்யறாங்க, எழுதி வைத்து பாதுகாக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலே மினிட்ஸ் எழுதுறதெல்லாம் ஃபார்மாலிட்டி ஆகி போச்சு. இன்றைக்கு தாவா காலத்தில் ஈடுபடுகிற நிறைய பேருக்கு மினிட் புக்னா என்னன்னு தெரியாது. தாவா காலத்தில் ஈடுபடுகிற நம் அனைவருக்கும் மினிட் புக் என்பது கட்டாயம். எந்த சந்திப்பிலே நாம் அமர்ந்தாலும் என்ன பேசினோம் என்பதை எழுதி வைக்க வேண்டும். அடுத்த முறை மீண்டும் நாம் உட்காரும் போது ஏற்கனவே அமர்ந்ததில் என்ன பேசினோம், அதை எவ்வளவு நிறைவேற்றினோம் என்பதை பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், நாம் எழுதி வைத்து வேலை பார்த்து நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் சரி செய்து பணிகளிலே இறங்கும் போது நிச்சயமாக அந்த பணி மிக மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, ஒரே மாதிரியான வேலையை நாம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசங்களையும் புதுமைகளையும் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி எப்படி இருந்திருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் எப்படி இருந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகளும் பல வெரைட்டி, பலவிதமான புதுமைகளை தாங்கியதாகத்தான் அமைந்திருக்கிறது. குத்பா கொடுப்பதற்காக மிம்பரிலே ஏறும்போது கண் சிவக்க பேசிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் சிவக்க சத்தம் போட்டு மட்டுமே தான் தம்முடைய உரைகளை அவர்கள் அமைத்ததாக இல்லை. காலையிலே சுபுஹு தொழுது விட்டு சுபுஹு தொழ வந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே நேற்றைய இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்று தன்னுடைய கனவை சஹாபாக்களிடத்திலே சொல்வார்கள்.
உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று சஹாபாக்கள் கண்ட கனவை கேட்டறிவார்கள். அதே போன்று விடுகதை போட்டு கேள்விகள் கேட்டு பதிலை சொல்லுவார்கள். உங்களுக்கு யாருக்காவது இது தெரியுமா என்று கேட்பார்கள். அதே போன்று கடந்த கால வரலாறை நினைவுபடுத்துவார்கள். தன்னுடைய சமகாலத்திலே நடந்த சம்பவத்தை கொஞ்சம் சம்பந்தப்படுத்தி சில விளக்கங்களை சொல்லுவார்கள். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா களத்திலே அறிமுகப்படுத்திய புதுமைகள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு படிப்பினைகளை சொல்லுகிறான். சில விஷயங்களை அல்லாஹ் நேரடியாக கட்டளைகளாக சொல்லுகிறான், சில விஷயங்களை தத்துவங்களாக சொல்லுகிறான், சில விஷயங்களை முற்காலத்திலே நடந்த வரலாற்று சம்பவங்களை சொல்லுகிறான், சில விஷயங்களை இருவருக்கு முற்காலத்திலே நடந்த வரலாற்றிலே இருவருக்கும் இடையில் நடைபெற்ற சம்பாசனைகளை பதிவு செய்து சொல்லுகிறான். சூரத்துல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் அவர் தம் புதல்வருக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த உரையாடல்கள், அவர் செய்த உபதேசங்களை அல்லாஹ் அப்படியே தொகுத்து நமக்கு தருவான். அப்ப எப்படி குர்ஆனுடைய வசனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களும் உரைகளும் வித்தியாசமாக புதுமைகளை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக இருந்ததோ, அதே போன்ற புதுமைகளை நாம் கொஞ்சம் நம்முடைய தாவா களத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும். மார்க்கத்தில் தான் புதுமை கூடாது, ஆனால் மார்க்கத்தை புதுமையாக சொல்லலாம். இப்படி மார்க்கத்தில் புதுமையை கொண்டு வரக்கூடாது, ஆனால் மார்க்க விஷயங்களை மக்களுக்கு சொல்லுவதில் புதுமைகளை, மக்களுக்கு எதிலே ஆர்வம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கி நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும். ஒரே மாதிரியான விஷயங்களையே மக்களிடத்திலே கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, போர் அடித்து விடும். இன்றைக்கு அப்படித்தான் ட்ரையாக இருக்கிறது தாவாக்களம். தாவாக்களத்திலே ஒரு உற்சாகமோ, தாவாக்களத்திலே ஒரு அதீத ஆர்வமோ இன்றைக்கு மக்களிடத்திலே பார்க்க முடியவில்லை. ரமதான் வந்துருச்சுன்னா இதை செய்யணும், ஒன் டே ப்ரோக்ராமா அதில் இதை செய்யணும், ஒரு 2 ஸ்பீச், ஒரு கேள்வி பதிலே, ஒரு குயிஸ் ப்ரோக்ராம், இப்படியே தான் போய்கொண்டிருக்கிறதே தவிர என்ன புதுசாக நாம் கொண்டு வந்தோம்? போன நிர்வாகத்திலே உள்ளவர்கள், போன அந்த டீமிலே உள்ளவர்கள் இதையெல்லாம் புதுமையாக செய்தார்கள், இன்றைக்கு நாம் இதை செய்ய வேண்டும். பல இடங்களில் நடக்கிறது. எவ்வளவோ புதுமையான விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். மற்றவர்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த தாவா பணிகளை நாம் கொஞ்சம் அவதானிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய புதுமைகளை எடுத்து நாமும் நம்முடைய மக்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்த வேண்டும். எத்தனையோ விஷயங்களை மாஷா அல்லாஹ் புதியான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். எத்தனை இடங்களில் மாஷா அல்லாஹ் இன்றைக்கெல்லாம் பேச்சு பயிற்சி மன்றங்கள் சிறப்பான முறையிலே ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வகுப்புகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கலாம். புத்தகங்களை மையமாக வைத்து பாடம் படிப்பதை பார்க்கலாம். இன்றைக்கு பார்வையாளர்களாகவே வந்து பார்வையாளர்களாகவே போய்விடுகிறோம். 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பயான் கேட்ட சகோதரர்களும் அப்படியே தான் இருக்கிறோம். அப்படி அல்ல, ஒரு கட்டத்திலே மாற்றத்திற்கு வர வேண்டும். முஆத் இப்னு ஜபல், அடிக்கடி நான் அவர்களை குறிப்பிடுவோம், காரணம் அவருடைய வரலாறு அவ்வளவு ஆச்சரியமானது. போர்க்களத்தை முடித்து விட்டு வருவாராம், வந்து தன்னுடைய குதிரையை நிற்க வைக்க வேண்டிய இடத்திலே நிப்பாட்டி வைத்து விட்டு மிகப்பெரிய மஸ்ஜித் ஜாமியா அந்த பள்ளியிலே வந்து ஃபத்வா கொடுத்து கொண்டிருப்பார் மக்களுக்கு. ஜிஹாது செஞ்சுட்டு உள்ள வருவாங்க, வந்துட்டு அவங்க உட்கார்ந்த உடனே அவரை சுற்றி பெரிய அவரை விட வயதில் மூத்தவர்களெல்லாம் வந்து சுற்றி உட்கார்ந்து இது என்ன, அது சரியா, இது சரியா என்று அவர்களுக்கு இடையில் அவர்கள் மார்க்க பரிமாற்றம் செய்து கொள்வார்கள். பாருங்க, அந்த மல்டி டேலண்ட், பன்முக திறமைகள் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. தாவா களத்திலே ஈடுபடுபவர்களுக்கு பன்முக திறமைகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு நாம் நல்ல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. ஆதலால் அன்பு சகோதரர்களே, தாவாக்களம் காய்ந்து போகாமல் இருப்பதற்கு, தாவாக்களம் தடம் தெரியாமல் போகாமல் இருப்பதற்கு நாம் அந்த தாவா களத்திலே கொஞ்சம் புதுமைகளை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பணியை நாம் செய்கிறோமோ அந்த பணியை நேசித்து செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்க பிரச்சாரம் எப்படி வெற்றி அடைந்தது, சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்க பிரச்சாரத்திலே வெற்றி வாகையை தொடர்ந்து அவர்கள் வெற்றி வாகை சூடினார்கள் என்றால் அவர்களுடைய ப்ரொஃபஷனை நேசித்தார்கள். நாம் எப்படி நம்முடைய மனைவியை நேசிக்காமல் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக செல்லுமா? பிள்ளைகளை நேசிக்காமல் பிள்ளைகளை சிறந்த முறையில் கொண்டு வர முடியுமா? எந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பணியை இயற்கையாக நேசிக்கிற தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு பேருக்கு எல்லாரும் செய்கிறாங்க, அதனால நம்மளும் செய்வோம். வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன்னு பேரை வச்சானா என்று ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது. விரும்பி ஆசைப்பட்டு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை? எத்தனை பேர் இந்த பாக்கியம் இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களும் பிஸியாகத்தான் இருக்கிறார்கள். அவன் இசை கச்சேரிகளை நடத்தி கொண்டு
ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு ஊரிலே இருக்கிற கூத்தாடிகளுக்கெல்லாம் மேடை போட்டு கொடுத்து தங்களுடைய காசுகளை விரயம் செய்து கொண்டு எத்தனை முஸ்லிம் தொழிலதிபர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வீணடிக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். வளைகுடா நாடுகளில், சவுதியில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஒரு சில வளைகுடா நாடுகளில் அந்த கூத்தாடிகளுடைய நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவதற்கு முக்கியமான மெயின் ஸ்பான்சர்ஸ் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். நஊது பில்லாஹ். பள்ளிவாசல் கட்டுவதற்கு 10 பைசா தர்மம் செய்யாதவன், தாவாவுடைய விஷயங்களுக்கு, மார்க்க விஷயங்களுக்கு, திருமறை குர்ஆனுடைய பிரதிகள் பொதுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்வதற்கு 10 பைசா தர வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவன் கூத்தாடிகளை அரங்கேற வைத்து அரபு நாடுகளிலே கூட இந்தப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களில் முன்னிலை வைக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். அப்போ அல்லாஹ் அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை அப்புறப்படுத்தி, அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மளை அப்படி பாதுகாத்து எப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அட, ஒரு நான் முஸ்லீம், முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அவர் புர்கா போட்டுக்கொண்டு தான் வெளியே செல்ல வேண்டும் என்கிற ஒரு இடத்துல எல்லாம் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் இது, பார்ப்பதற்கே ஆச்சரியமா இருக்கிறது. நீ எங்க போய் என்னத்தை பேசினாலும் சரி, ஏர்போர்ட்டிற்குள் இறங்கி எங்கள் நாட்டிற்குள் உள்ளே வந்தால் நீ புர்கா போட்டுக்கொண்டுதான் வர வேண்டும். எப்படியாப்பட்ட இடத்துல எல்லாம் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். எவ்வளவு உற்சாகத்தோடு நாம் இந்த பணிகளில் ஈடுபட வேண்டும். அதனால் அன்பு சகோதரர்களே, செய்யக்கூடிய பணிகளை நேசியுங்கள். நீங்கள் செய்கிற இந்த பணியை விட வேறு எந்த பணியும் பிரதானமானதோ பிரமாதமானதோ அல்ல. நாங்கள் அதை கொண்டு வரப்போகிறோம், இதை கொண்டு வரப்போகிறோம், எழுச்சியை கொண்டு வரப்போகிறோம், அதை கொண்டு வரப்போகிறோம் என்று வந்தவர்களெல்லாம் வந்த தடம் தெரியாமல் போய்விட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அசையாமல், அசராமல், பதறாமல் இருக்கிற ஒரே களம் தாவாவினுடைய களம் தான். நாளுக்கு நாள் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் முன்னேற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நாளுக்கு நாள் அல்லாஹ்வுடைய கிருபையில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள், அஹ்லு சுன்னாவில் இணையக்கூடிய மக்கள், சரியான அகீதாவை தெரியக்கூடிய மக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகத்தின் காரியங்களை பார்ப்பதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள். அதனால் மார்க்கத்தினுடைய காரியத்தை பார்ப்பதற்குத்தான் இன்றைக்கு மக்கள் இல்லை. அதனால் மார்க்கத்தை நாம் நேசிக்க வேண்டும், மார்க்க பணிகளை அதிகமாக நேசிக்க வேண்டும். தாவாவின் களத்தை நாம் நேசித்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நேசம் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் முடியாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான மூமினாக ஒருவன் எப்போது ஆவான் என்பதை சொல்லும்போது, அவன் என்னை உலகத்தில் இருக்கிற அனைத்தை காட்டிலும், அனைவர்களை காட்டிலும் நேசிக்க வேண்டும். குலின் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அப்போ என்னை பின்பற்றுவதே அல்லாஹ்வுடைய நேசம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? திருமறை குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை குறித்து நேசம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நேசத்தை கொள்ள வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவா களத்திலும் இது போன்ற இஸ்லாமிய பிரச்சார களத்திலும் நம்மை நாம் ஈடுபடுத்துகிற போது நாம் பெறக்கூடிய பக்குவம் இருக்கிறதல்லவா, இது உண்மையாலுமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மிகச் சிறப்பான முறையிலாக்கும். கண்ணால் நான் கண்டிருக்கிறேன் சகோதரர்களை, கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்து கையிலேயே தொட முடியாத ஒரு பையன், கையிலேயே தொட முடியாதுன்னா அவ்வளவு மோசமான முறையில் வளர்ந்தவன், எப்போதும் சிகரெட்டை பிடித்து கொண்டு சினிமாவை பார்த்து கொண்டு ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருந்த ஒருவன், ஒரு தாவா சென்டருடைய ஒரு தொடர்பு அவனுக்கு வருகிறது. எப்படி பக்குவப்பட்டவன், எப்படி அவன் பக்குவப்பட்டான் தெரியுமா? அவனை பார்த்தாலே ஒரு கண்ணியத்தை தரக்கூடிய அளவிற்கு. அவன் திருமணம் முடித்ததற்கு அப்புறம் அவனுடைய குழந்தை எவ்வளவு சாலிகான ஒரு சூழ்நிலையில் வளர்கிறது. ஏன்னா அவன் வாலிபனா இருக்கும்போதே நமக்கு தெரியும். கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன், என்னுடைய சின்ன அனுபவத்திலே நான் சொல்கிறேன். அப்போ தாவா களத்தில் எந்த பயிற்சியை, எந்த பக்குவத்தை, எந்த பண்பாட்டை நாம் பெறுகிறோமோ அது நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலும் அது நமக்கு உதவி செய்யும். இங்கே நீங்கள் நேர்த்தியாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகம் உங்களுடைய வியாபார நிறுவனத்தை பலப்படுத்துவதற்கு உதவி செய்கிறதா இல்லையா? தாவா களத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒழுக்கமான வாழ்க்கையும் பண்பாடும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு ஒரு மரியாதையை பெற்று தருகிறதா இல்லையா? ஏன்? இது உண்மையிலேயே பயிற்சி பாசறை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாவோடு தொடர்பு படுத்தும் போது உரைவீச்சாளர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ரசூலுல்லாவுடைய பயிற்சி பாசறையில் பாடம் படித்தவர்கள். உண்மைதான், ரசூலுல்லாவிடத்தில் அவர்கள் பெற்ற அந்த பாடத்தின் விளைவுதான் பின்னால் அவர்கள் மிகப்பெரிய அரசர்களாகவும் மிகப்பெரிய மன்னர்களாகவும் மிகப்பெரிய முன்மாதிரி மிக்க தலைவர்களாகவும் அவர்களை மாறச் செய்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சின்ன சின்ன சஹாபாக்களாக, சின்ன சின்ன தோழர்களாக ரசூலுல்லாவை கண்ணால் கண்டவர்கள் படித்த நிர்வாக திறமை பிற்காலத்திலே ஒரு தேசத்தையே கட்டியாளக்கூடிய பக்குவத்தையும் தேசத்தையே கட்டியாளக்கூடிய ஆளுமை திறனையும் அவர்களுக்கு தந்தது. அப்போ தாவாவின் களத்திலே நாம் பெறக்கூடிய நிர்வாக ரீதியான பயிற்சி, தாவா களத்திலே நாம் பெறக்கூடிய பண்பாடு ரீதியான பயிற்சி நமக்கு ஒரு மிக சிறந்த ஆளுமை திறனை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை.
இன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய இயக்கங்களையும் பெரிய பெரிய அமைப்புகளையும் நடத்தக்கூடிய தலைவர்களாக சில பேர் இன்றைக்கு தனிப்பெரும் திறமை கொண்டு விளங்குகிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் தாவா களத்திலே பயிற்சி பெற்றவர்கள் தான். தாவா களத்திலே பயிற்சி பெறாமல் எவனெல்லாம் தலைவனாக மாறினானோ அவனால் சமுதாயத்திற்கு பிரச்சனைகள் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆதலால் அருமை சகோதரர்கள், அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இங்கே நீங்கள் பெறக்கூடிய இந்த பாடம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்தும், உங்களுடைய மனைவியிடத்தில் உங்களுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தும், உங்கள் பிள்ளைகளிடத்திலே உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தும். ஆதலால் இது வெறுமனே மறுமைக்குரியது மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நிச்சயமாக மறைமுகமாக யோசித்து பார்க்கிற போது உலக ரீதியான நன்மைகளையும் இந்த தாவா களத்தில் நாம் பெறக்கூடிய பயிற்சி ஏற்படுத்துகிறது. ஆதலால் அந்த பயிற்சியை நாம் இழந்துவிடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே, நாம் நம்முடைய பணிகளை பார்க்க வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பொறுப்பை நாம் வகிக்கிறோமோ, தாவா களத்திலே உதவியாளர் என்கிற அந்த ஒரு தன்மையோடு நாம் இருக்கிறோமோ, இந்த தாவா களத்தில் கூட்டு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும். மக்களோடு மக்களாக பழகுகிறோம் பார்த்தீர்களா, அதில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அல் முஃமின் அல்லதி யக்தலித்து மஅன் நாஸ் வ யஸ்பிரு அலா அதாஹும் ஹுவ கைருன் மினல் முஃமின் அல்லதி லா யக்தலித்து மஅன் நாஸ் வ லா யஸ்பிரு அலா அதாஹும். மக்களோடு மக்களாக பழகி அந்த மக்கள் மூலம் வரக்கூடிய சிரமங்களை தாங்கி நிற்கிற ஒரு இறை நம்பிக்கையாளன் மக்களோடு மக்களாக பழகாமல் அவர்களுடைய சிரமங்களை தாங்காமல் இருப்பவனை விட சிறந்தவன். சொன்ன வார்த்தை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து கொண்டு இருப்பேன் என்று இருக்கிறார்களே, அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் மக்களோடு மக்களாக பழகி சங்கடங்களை தாங்கிக் கொள்கிறார்களே, அவர்கள் அவனை விட சிறந்தவன் என்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது உங்களுக்கு இந்த தாவா களத்தில் தான் கிடைக்கும். தாவா களத்தில் தான் நம்ம என்ன செய்வோம், பேசும்போது அங்கே சில காரியங்களை நாம் பார்க்கிற போது சங்கடங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் எதிர்கொண்டு பொறுமையோடு நம்ம என்ன செய்கிறோம், இந்த பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சில பேர் ஆர்வத்தோடு வருவாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. ஏன்பா, அங்கே போனாலே பிரச்சனையா இருக்கு, அங்கே போனாலே பிரச்சனையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்ப பார்த்தாலும் விவாதம் செய்து கொண்டு இருக்கத்தான் செய்யும். சரி, இங்க சர்ச்சை செய்கிறார்கள், விவாதம் செய்கிறாங்க, இங்க விட்டு நம்ம விலகி போனா இதை விட சிறந்தது எங்க இருக்கு? தொழுகை ஒன்று சேர்க்கிறதானா தெரியாது நமக்கு. தொழுகையில கொஞ்ச நேரம் நின்றுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், பக்கத்தில் உள்ளவங்க அறிமுகமாப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாட்டின் மன்னரே வந்தாலும் தொழுகைகளுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துல நின்று போயிடுவார், தொழுதுட்டு போயிட்டே இருப்பார். தொழுகை நமக்கு அந்த ஒரு சமதர்மத்தையும் சமூக பண்பாட்டையும் இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த இன வேறுபாடோ நிற வேறுபாடோ வர்ணாசிரம அந்த கூறுபாடோ இல்லை என்பதை உலகத்திற்கு உணர்த்துகிறோம் தொழுகையின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக. ஆனா அது ஒருவருக்கொருவர் உள்ள அறிமுகம் இல்லாமல். ஆனால் தாவா களத்தில் ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையில் அறிமுகம் இருந்து கொண்டே நாம் என்ன செய்கிறோம் சகோதரர்களே, அந்த ஸ்டேட்டஸ், அந்த பொருளாதார பின்னணி அனைத்தையும் மறந்துவிட்டு எல்லாரும் இறங்கி வேலை பார்த்து எல்லாரும் ஒன்றுதான், நமக்கிடையில ஏற்றத்தாழ்வு இல்லை என்கிற ஒரு அதி அற்புதமான பக்குவத்தையும் பண்பாட்டையும் ஒரு சமநிலையையும் ஒரு சகோதரத்துவ வாஞ்சையும் இந்த தாவாக்களம் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. வேறு எங்கேயும் இதை நீங்கள் பார்க்க முடியாது. வேறு எந்த இடத்திலே நீங்கள் போனாலும் அந்த அங்கீகார பித்து என்கிற அந்த நோய் மனிதர்களை சகஜமாக பழக விடாது. நான் எம்காம், நான் எம்இ முடித்திருக்கிறேன், நான் பிஹெச்டி முடித்திருக்கிறேன், நான் பார்க்க முடியாது எங்கேயும். அட, ஒரு பள்ளிக்கூடத்திலே வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் நான் சீனியர் டீச்சர், நான் ஜூனியர் டீச்சருங்கிறான். அவ்வளவையும் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சகோதரர்களே. கண்ணால நான் பார்த்தது, பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவர்கள் இந்த யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான் பாருங்க, அவன் இந்த எல்கேஜி பசங்களெல்லாம் மிரட்டுறான். ப்ரீகேஜி முடிச்சுட்டு எல்கேஜி முடிச்சுட்டு அந்த யூகேஜி அந்த கிண்டர் கார்டன் அந்த செக்ஷன்ல இருந்து தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறவன் இந்த பசங்களை என்ன மாதிரி மிரட்டுறான் தெரியுமா? ஒண்ணுமில்ல, பசங்களை எல்லாம் டூருக்கு கூட்டு போறோம், பசங்களை எல்லாத்தையும் டூருக்கு கூட்டு போறோம். திடீர்னு பார்த்தா இந்த +2 படிக்கிற பசங்க எல்லாம் அப்படியே 3 உட்காந்துருக்க, எல்லாம் கோவமா, ஏன்டா உட்காந்துருக்கு அப்படி? எங்களையும் 11th ஸ்டாண்டர்ட் பசங்க எப்படி ஒன்னா கூட்டு போவீங்க, நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட் எங்களை தனியாக கூட்டு போங்க. என்னங்க வயசு அவனுக்கு? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்கும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வயசு வித்தியாசம் இருக்குமா? அந்த ஒரு வயது வித்தியாசத்திலே கூட அவன் தனிப்பெரும் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறான். இதுதான் மனித இயல்பு. நானும் அவனும் ஒன்னா, நானும் அவனும் ஈக்குவலா, நாங்கெல்லாம் சீனியர்ஸ், நாங்கெல்லாம் 12th ஸ்டாண்டர்டு, எங்களையும் நீங்க 11th போடுறீங்க. இப்படி இருக்கிறது இன்றைக்கு நிலைமை. ஆனா இந்த தாவாக்களம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வைக்குது. ஆலிம்கள் அவாம்கள் என்கிற பாகுபாடே இல்லை.
படித்தவன் படிக்காதவன் என்கிற வேறுபாடே இல்லை, பணக்காரன் ஏழை என்கிற கூறுபாடே இல்லை. சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை, சமதர்மத்தை, சமநிலையை ஒரு உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, பிராக்டிக்கலாக நமக்கு சொல்லித் தருவது தாவாக்களம். வேறு எங்கேயும் இதை நீங்கள் பார்க்க முடியாது. உண்மையா இல்லையா? மிகப்படுத்தி சொல்லணும், உண்மையை தான் சொல்றேனா? ஆம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு என்ன செய்கிறது சகோதரர்களே? இந்த தாவாக்களை நமக்கு கற்றுத்தருகிறது இல்லையா? அப்ப அந்த கூட்டு வாழ்க்கையை மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கூட்டத்தை விரும்ப வேண்டும். நம்ம நிறைய பேருக்கு மனிதர்கள் சேர்ந்தாலே அலர்ஜி. ஆமா, சில பேருக்கு வீட்டில் சொந்தக்காரங்க வந்தாலே முன்னு உட்கார்ந்துருப்பார். அவர் பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? நம்ம யாரும் அப்படி இருக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். சில பேருக்கு பிரச்சனையே சொந்தக்காரங்க வந்தால் ஒன்று வீட்டம்மா மும்முன்னு உட்காந்துருக்கு. ஏன் வந்துட்டாங்களா அப்படின்னு இந்த அம்மா, உடனே வந்துட்டாங்களா அப்படின்னு அவரு. இந்த பிரச்சனை ஆமா, இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை சகோதரர்களை, சொந்தக்காரர்கள் வர்றதா இன்னைக்கு பெரிய அலர்ஜி. முதல்லலாம் உள்ள வந்தா எப்படி இருக்கிறீங்க, எப்போ வந்தீங்க அப்படிதான். இன்னைக்கு எப்போ போறீங்கன்னு தான் நம்மளால முதல்ல கேட்குறோம். இன்னைக்கு சொந்தக்காரர்கள் யாராவது விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தாலே மனைவி கேட்கிற முக்கியமான கேள்வி என்ன? எப்போ போறீங்க அப்படின்னு. அந்த அளவிற்கு இன்றைக்கு மனிதர்கள் கூட்டத்தை விரும்ப மாட்டேன் என்கிறார்கள். ஒரு காலத்துல கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அர்த்தம் வேற. கூட்டு குடும்பத்துக்கு ஒரு காலத்துல என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல கூட்டு குடும்பத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்லுகிறேன். வாப்பா உம்மா, உம்மாவோட உம்மா, வாப்பாவோட அந்த உம்மாவோட வாப்பா, அல்லது வாப்பாவோட உம்மா வாப்பா, வாப்பாவோட அண்ணன் தம்பி, இப்படி எல்லாம் இருந்தாதான் கூட்டு குடும்பம். தனி குடும்பம்னா யாரு? நான், எனது மனைவி, என் தாய், என் தந்தை, என் பிள்ளைகள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், இப்படி இருந்தா தனி குடும்பமா இருந்துச்சு. இன்னைக்கு எது தெரியுமா தனி குடும்பம்? எது? we two ours two, நாம் இருவர் நமக்கு. வாப்பா அம்மாவே தனி குடும்பத்திலே இன்னைக்கு சேர்க்க மாட்டேன்றான், கூட்டு குடும்பங்கிறான். உண்மை. பெத்த தாயும் தந்தையும் கூட இருப்பதை கூட நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறோம். யாரா ஜாயிண்ட் ஃபேமிலி? இல்லை, எங்கள் கிராண்ட் மதரும் கிராண்ட் ஃபாதரும் எங்களோட இருக்காங்கிறோம். ஏன்டா கிராண்ட் மதரும் கிராண்ட் ஃபாதரும் ஜாயிண்ட் ஃபேமிலி, இது கூட்டு குடும்பமா? எவ்வளோ பெரிய கொடுமையில் இருக்கிறோம் பார்த்தீர்களா சகோதரர்களே? அப்போ இந்த மக்கள் திரளை விரும்பக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு பண்பாட்டை இந்த தாவாக்களம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மைதானா? இங்க அப்படி நம்ம ஒரு நிர்வாகிகளா ஒரு 15 பேர் 20 பேர் ஒரு மஷூராவில் உட்காருவோம். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவர் ஒன்று சொல்லுவாரு. அப்படி வடக்கக்கூடிய வாதங்கள், பிரதிவாதங்கள், இதெல்லாம் கேட்டு 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 பழகி 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 நமக்கு வீட்டில் உறவினர்களோடு, அண்ணன் தம்பிகளோடு பேசுவதில் சிக்கல் ஏற்படாது. அப்போ கூட்டு வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய இந்த தாவா களத்தை, அந்த கூட்டு வாழ்க்கையை சிதறிவிடாமல் நாம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தாவா களத்தில் இருக்கக்கூடிய நாம் எந்த காரியத்தை தாவா களத்திலே செய்தாலும் அதை ஒரு பதவியாக பார்க்காமல் பொறுப்பாக பார்க்க வேண்டும். என்றைக்கு நம்முடைய மக்கள் பதவியாக பார்க்க ஆரம்பித்தார்களோ, நான் துணை பொதுச் செயலாளர், நான் பொதுச் செயலாளர், நான் துணைத் தலைவர், கரெக்டு தான். அது ஒரு சில தேவைகளுக்காகவும் ஒரு சில சிக்கல்களை தீர்ப்பதற்காகவும் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தில், ஒரு நிவாமில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த துணை பொதுச் செயலாளர் என்பதையும், பொதுச் செயலாளர் என்பதையும், கௌரவ தலைவர் என்பதையும், ஆலோசகர் என்பதையும், ஒருங்கிணைப்பாளர் என்பதையெல்லாம் பொறுப்பாகத்தான் பார்க்க வேண்டும். தவிர என்ன பார்க்கக்கூடாது? பதவியாக பார்க்கக்கூடாது. நான் பலமுறை என்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அதாவது என்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் பள்ளிவாசலை விட்டு விட்டு கட்சி அலுவலகங்களை நோக்கி போனார்களோ அன்றைக்குத்தான் சமுதாயத்திலே மிகப்பெரிய சாபக்கேடு. கட்சி அலுவலகம் இருக்கக்கூடாது என்கிற கருத்தில் நான் சொல்லவில்லை. ஒரு சில தேவைகளுக்கு அது இருக்க வேண்டியதுதான். இந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்த சலாஹுத்தீன் அய்யூபி வரைக்கும் நீங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தால் அவர்களுக்கு தலைமை அலுவலகமாக பள்ளிவாசல் தான் இருந்திருக்கிறது. என்னைக்கு நம்ம மக்கள்லாம் விசிட்டிங் கார்டு அடிச்சு ஆபீஸ் போட ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கு தான் சமுதாயத்தில் பிரச்சனை. விசிட்டிங் கார்டு போட்டாலும் ஆபீஸை வைத்தாலும் பொறுப்பிற்காகத்தான் இந்த விசிட்டிங் கார்டு, பொறுப்பிற்காகத்தான் இந்த ஆபீஸ் என்று நாம் நினைக்க வேண்டுமே தவிர பதவிக்கு என்கிற ஒரு சிந்தனை நம்மிடத்திலே வரக்கூடாது. நான் 20 வருஷமா இருக்கிறேன், என் பேச்சை கேட்க மாட்டேன்றீங்க. நான் 15 வருஷமா இருக்கிறேன், என் பேச்சை கேட்க மாட்டேன்றீங்க. அப்படி என்கிற நிலைக்கு வரக்கூடாது சகோதரர்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்து எல்லாவற்றையும் விட மேலானது தலைமைக்கு கட்டுப்படுகின்ற தன்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். விளங்குதா? ஆனா அதுதான் இன்னைக்கு வராது. இன்னைக்கு பெரிய பிரச்சனை எது? கட்டுப்பாடு என்கிற விஷயம், கட்டுக்கோப்பு என்கிற விஷயத்திற்கு மனிதன் தன்னை அடைபட்டு கொள்வதுதான் இன்றைக்கு நம்மிடத்திலே உடைபட்டு போகிறது.
கட்டுப்பாடு என்பது நம்மிடத்திலே வந்துவிட்டால் நிச்சயம் கட்டுக்கோப்பு வந்துவிடும். கட்டுக்கோப்பு வந்துவிட்டால் நிச்சயம் நம்மிடத்திலே கட்டமைப்பு வந்துவிடும். கட்டமைப்பு தானே இன்னைக்கு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அழகா தெளிவா சொன்னாங்க, நீங்கள் 2 பேர் பிரயாணம் செய்தாலும் ஒருவர் தலைவராக இருக்கட்டும். ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அர் ராக்கிபு ஷைத்தான் ஒரு ராக்கிபானி ஷைத்தானானி ஒரு சலாசத்துன் ருக்புன் அப்படின்னாங்க. ஒன் டிராவலர், ஒரே ஒரு பிரயாணி அவன் ஷைத்தான் அப்படின்னாங்க. 2 பிரயாணிகள் அவன் 2 ஷைத்தான். 3 பேரா எப்போ போறாங்களோ அதுதான் பிரயாணம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சக்கட்ட பேணுதலுக்காக சொன்னது. அதற்காக தனியாக நான் பிரயாணம் செய்யக்கூடாதா, தனியாக பிரயாணம் செய்வதற்கு ரசூலுல்லாஹ் இதை தடையாக சொல்லி இருக்கிறார்களா என்கிற அர்த்தத்தில் வரக்கூடாது. இது என்ன அர்த்தம்னா, நம்ம தனியா போனா ஷைத்தான் நம்ம கிட்ட விளையாடுவான். 2 பேரா போனாலும் அப்படித்தான். 2 பேருக்கும் போனா அது ஒரு பிரயாண கூட்டம், அது கொஞ்சம் டேஞ்சர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ 3 பேர் போனாலும் அதிலே ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப ஆழமா சொன்னாங்க, இதா உம்மிர அலைக்கும் அப்துன் ஹபஷியுன் ஃபஅதியூ, ஒரு அபிசீனிய அடிமை உனக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்படு. ஏன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே. எங்க சில இடங்களில் கனி இருக்க காய் கவர்ந்தற்று. சில இடத்துல கனி இருக்கும், ஆனா கனியை விட காய் கவர்ச்சியா தான் இருக்கு. அதுக்காக என்ன செய்ய முடியும்? அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. இல்ல என்னுடைய வயசு உன்னுடைய அனுபவம் என்றெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, தத்துவங்கள் பேசிக் கொண்டு இருக்க கூடாது. ஒரு சில விஷயங்களை நம்மை விட அவருக்கு தெளிவு இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோமோ அவருடைய தலைமையை தாராளமாக ஏற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பெரிய பெரிய தோழர்கள் இருக்கும்போது அலி இப்னு அபி தாலிபை பல இடங்களுக்கு தலைமையாக நியமித்திருக்கிறார்கள். எத்தனையோ தோழர்கள் இருக்கிற இடத்திலே முஆத் இப்னு ஜபலுக்கு சில பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். அட வயதில் மூத்த எத்தனையோ தோழர்கள் இருக்கும்போது ஸெய்த் இப்னு சாபித் என்கிற இளம் வயது தோழரைத்தான் ரசூலுல்லாஹ் குத்தாபுல் வஹியை எழுதக்கூடிய டீமுக்கு தலைவராக நியமித்திருக்கிறார்கள். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே, வயதில் சிறியவராக இருக்கிறார், இவர் பேச்சை நான் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்திற்கு நாம் வரவே கூடாது. அதே போன்று வயதிலே சிறியவர்களாக இருப்பவர்கள் மூத்தவர்களுடைய அனுபவத்தையும் புறந்தள்ளிவிடக்கூடாது. இது இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய். பழையன கழிதல் புதியன புகுதல், இந்த பெருசுக பேச்சையே கேட்கக்கூடாது என்று சில இளஞ்சிட்டுகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சில இடங்களில் பெரியவர்களுடைய அனுபவம் மிகச்சரியாக வேலை பார்க்கும். நம்ம வந்து வெறுமனே தியரிக்கலாக சென்று கொண்டிருக்கிறோம், அவர்களெல்லாம் பிராக்டிக்கலாக சென்றவர்கள். அப்போ பெரியவர்களுடைய அனுபவமும் சிறியவர்களுடைய வேகமும் இரண்டும் இணைந்து ஒரு கட்டமைப்போடு காரியங்கள் சொல்லுகிற போது நிச்சயம் நமக்கு எல்லாம் என்ன செய்வான், வெற்றியை கொடுப்பான். என்றைக்கு நாம் தலைமைக்கு கட்டுப்படாத தன்மை நம்மிடத்தில் வருகிறதோ அன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு நாம் அன்றாடம் வைத்திருக்கக்கூடிய உபதேசம் உஹது யுத்தம். தலைமைக்கு டைம் ஆயிடுச்சு போல, தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை அவர்களிடத்திலே கொஞ்ச நேரம் இல்லாத காரணத்தினால் தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், நாம் உயிரினும் மேலாக மதிக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைபட்டது. இவ்வளவு பெரிய 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய பலகீனம் இது. ஏன்? தலைமைக்கு கட்டுப்படாத தன்மை. நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள். இஸ்லாமிய கிலாஃபத்து உடைந்து நொறுங்கியதற்கு காரணமே தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இல்லாததுதான். குட்டி குட்டி தலைமைகளை உருவாக்கியதுதான். குட்டி குட்டி தலைமை என்ன தெரியுதா? குறுநில மன்னர்கள், அவங்கவுங்க இளவரசர்களை போல ஆட்சி செய்வது, அந்த தன்மையே இருக்கக்கூடாது. ஒரே டீமாக, ஒரே இயக்கமாக, ஒரே அமைப்பாக நாம் இருக்கும் வரை நிச்சயம் நம்மிடத்தில் நன்மைகள் இருக்கிறது சகோதரர்களே. நீங்கள் இந்த ஸ்பெயின் என்று சொல்லுகிறோமே அந்தலுஸ், அந்த வரலாற்றை மட்டும் நீங்கள் படித்து பாருங்கள். ஏன் அந்த அந்தலுஸ் வீழ்ச்சி அடைந்தது என்றால் அதில் முக்கியமான காரணமே ஆங்காங்கே குறுநில மன்னர்கள் முளைத்தது. எப்படிப்பட்ட நாகரிகம் தெரியுமா ஸ்பெயினுடைய நாகரிகம்? ஐரோப்பா கண்டத்திலே அன்றைக்கு இருந்தவர்கள் மிகப்பெரிய வல்லரசுகள் என்று அறியப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை அனுப்பி, நல்லா கவனிங்க, தங்கள் வீட்டு இளவரசிகளை அனுப்பி நீங்கள் ஸ்பெயின் நாகரிகத்தை படித்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் தாங்கி நின்ற பகுதி அந்த அந்தலுஸ். அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னன் தன்னுடைய காலத்திற்கு பிறகு தான் 2 பிள்ளையும் அரசர்களாக்கணும்னு ஆசைப்பட்டு, ஏன்னா 2ல் ஒருத்தன் ஆக்கினா இன்னொருத்தன் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த எல்லையை 2ஆக பிரித்து, நீ ஒரு பக்கத்துக்கு ஆட்சியாளனாக இரு, நீ ஒரு பக்கத்துக்கு ஆட்சியாளனாக இரு என்று சொல்லி அந்த நாட்டை 2ஆக பிரித்தான். பிரித்ததற்கு பிறகு அன்றைக்கு படையெடுத்து வந்தவர்களில் இந்த அந்தலுஸை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த உடனே ரொம்ப திறமையா 2 பேர்ல ஒருத்தனுக்கு கட்சிக்காரனாக மாறி, நம்ம 2 பேர் சேர்ந்து அவனை அழிச்சிருவோம், கடைசியில் நீ தான் ராஜா அப்படின்னு அவனுக்கு ஆசை வார்த்தையை ஏற்படுத்தி
சொந்த சகோதரன் என்று கூட பார்க்காம 2 பேரும் சேர்ந்து போய் அவனை போட்டு அழிச்சாங்க. அழிச்சதற்கு பிறகு அவன் இன்னும் பெரிய படைகளை கொண்டு வந்து அந்த சகோதரனையும் அழித்து விட்டு, சகோதரர்களே, ஆயிரக்கணக்கான பெண்களை ஒரே நாளில் கற்பிழக்க செய்து அந்த தேசத்தின் இஸ்லாமிய அடிச்சுவடுகளையே இல்லாமலாக்கினார்கள். ஏன்? ஒரு தலைமை இல்லாததனுடைய விளைவு. இன்றைக்கும் அசத்தியத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஹதீஸ் மறுப்பு கொள்கை இன்றைக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது, தமிழகம் உட்பட தமிழர்கள் இருக்கிற எல்லா இடத்திலும். ஏன் அதை நம்ம அப்படி ஒடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையின் ஆதரவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டதை போல் எதிர்ப்புகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை. நான் ஹதீஸ் மறுப்பு கொள்கை என்று எதை சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அதனுடைய ஆதரவு ஒருங்கிணைக்கப்பட்டதை போல். ஆதரவுனா புரியுதா? சப்போர்ட் பண்றவன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி. ஃபிரௌனு சாவலன்னு அவன் அங்க சொன்னா சாவலன்னு இவன் இங்க சொல்லுவான். ஃபிதியா தேவையில்லைன்னு அரண்மனைக்காரன் தெருவில் ஒரு மணி அடித்தால் ஆப்பிரிக்க கண்டத்திலே ஒருத்தன் இருந்தால் கூட ஆமா அது அப்படித்தான் அப்படி. அப்போ ஆதரவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதை போல் எது ஒருங்கிணைக்கப்படல? எதிர்ப்புகள் ஒருங்கிணைக்கப்படலை. இங்க சவுதியிலிருந்து நீங்க ஒரு பக்கம் கத்துவீங்க, அல்ஹோபார்லேருந்து அவரு ஒரு பக்கம் கத்துவார், குவைத்திலேருந்து இன்னொருத்தர் கத்துவார், இலங்கையில் ஒரு டீம் கத்தும், தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் ஒரு பக்கம் கத்துறோம். எல்லாரும் கத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு. எதுப்பா? ஆனால் ஏன் அது ஒரு எதிர்பார்த்த வெற்றியையும் விளக்கையும் ஏற்படுத்தவில்லை? ஆதரவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டதை போல் எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் மட்டும் சகோதரர்களை ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டால் ஒரே நைட்டு போதும் அந்த கொள்கையை முடிவு கட்டுவதற்கு. ஆனால் எதிர்ப்புகள் ஒருங்கிணைக்கப்படலை. அதே போன்றுதான் அரசியல் அமைப்புகளாக இருந்தாலும், சமூக சேவையிலே ஈடுபடக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களாக இருந்தாலும், ஒருங்கிணைப்படும் இடத்திலே இல்லாத வரைக்கும் நாம் என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அன்பு சகோதரர்களே, தாவா களத்தை பாதுகாப்பது எல்லார் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்பு என்றாலும் வளைகுடாவில் இருக்கிற உங்கள் மீது அது கூடுதல் பொறுப்பு. காரணம், நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துத்தான் உள்ளூரில் உள்நாட்டிலே எல்லாரும் தங்களது கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். அதனால நீங்க கொடுக்கிற பொருளாதாரம் மிகச்சரியான இடத்திற்கு போய் சேர வேண்டும். குறிப்பாக தாவாவின் விஷயத்திற்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுங்கள். நான் யாரையும் காயப்படுத்துவதோ யாரையும் சுட்டி காட்டுவதற்காக இந்த வார்த்தையை சொல்லவில்லை. வேறு எந்த விஷயங்களும் சமுதாயத்திற்கு தேவை என்று நாம் கருதுவதால் கொஞ்சம் அப்படி இப்படி அதில் இருந்துக்கங்க. ஆனால் உங்களுடைய முழு உழைப்பு தாவாவிற்குத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு பிரச்சனை, தாவாவை நம்ம சைட் ஆக்கிட்டு அதை மெயின் டிஷ் ஆக்குறோம். நீங்கள் மற்ற விஷயங்களை சைட் டிஷ்ஷாக ஆக்குங்கள், தாவாவை மெயின் டிஷ்ஷாக ஆக்குங்கள். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு வரும். உண்மையிலேயே இஸ்லாமிய இந்த எழுச்சி என்பது, தௌஹீதினுடைய எழுச்சி என்பது, அஹ்லு சுன்னாவுடைய மறுமலர்ச்சி என்பது ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே குடையின் கீழ் நாம் வேலை பார்த்து கொண்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலையே வேறு மாதிரி ஆயிருக்கும் சகோதரர்களே. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது நமக்கு மௌத்தை எழுதி வைப்பார் என்பது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அகவையில் ஒன்று கூடுகிறது என்று நினைக்காதீர்கள், ஆயுளில் ஒன்று குறைகிறது. அதான உண்மை. அகவையில் ஒன்று கூடுகிறது என்று நம்ம நினைக்கக்கூடாது, ஆயுளில் ஒன்று குறைகிறது. அதனால எப்போ அல்லாஹ் நமக்கு மௌத்தை வச்சிருப்பான் நமக்கு தெரியாது. அதனால் சகோதரர்களே, உங்களுடைய உழைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். உங்களுடைய உழைப்புகள் சிதறப்படக்கூடாது. தாவாவுக்கு ஒரு 5%, அதுக்கு ஒரு 10%, இதுக்கு ஒரு 25%, அப்படியெல்லாம் வேணாம். தாவாவிற்கு 90% உங்களுடைய வேலை இருக்கணும். மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் 10% கொடுங்க. அதெல்லாம் கொடுத்து ஒன்றும் சமுதாயத்தில் ஆகப் போவதில்லை. இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆனால் தாவாவின் விஷயங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிற்கும் ஒவ்வொரு அடிற்கும் கண்கூடாக நாம் அதனுடைய பிரதிபலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் அல்லாதவர்களிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதிலே முனைப்போடு நாம் ஈடுபட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே, உலகத்திலேயே இந்தியாவில் ஏற்படுவதை போல் மனமாற்றங்கள், நாம் அதை மதமாற்றம் என்று சொல்ல மாட்டோம், மனமாற்றங்கள் வேறு எந்த தேசத்திலும் பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே நாம் இருக்கிற தமிழ்நாடு போன்ற இந்த திராவிட நாடு என்று சொல்கிறோமே, அந்த தென் மாநிலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு மனமாற்றத்தை நீங்கள் வட மாநிலங்களில் பார்க்க முடியாது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பீகாரில் ஒரு 50 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, யூபியில் 100 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு படித்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அஸ்ஸாமிலே ஒரு 100 பேர் இஸ்லாம், அப்படிலாம் நம்ம பெரும்பாலும் படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் அந்த மாதிரி வேலை நடக்கல. தமிழ்நாட்டு, கேரளா போன்ற இடங்களில் ஏன் இப்படி மனமாற்றங்கள் அதிகம் ஏற்படுகிறது என்றால், நான் பாரம்பரிய முஸ்லீம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிற நம்மால் அல்ல, இஸ்லாத்திற்கு வந்த ஒவ்வொருவனும் இஸ்லாமிய அழைப்பாளனாக மாறுகிறான். மறைந்த குத்துச்சண்டை வீரர், அல்லாஹ் அவர் கருள் புரியட்டும், முகமது அலி, அவருடைய கரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆமா, இஸ்லாத்திற்கு ஒருவன் வருகிறான் என்றால் அவன் உண்மையிலேயே இஸ்லாமிய அழைப்பாளனாக மாறிவிடுகிறான். இஸ்லாத்திற்கு வந்தவன் உண்மையில் அவர்கள் சும்மாவே இருக்கிறது இல்லை. அன்றாடம் போய் யாருக்காவது குரானை கொடுக்குறாங்க,
யாரையாவது இஸ்லாத்திற்கு கொண்டு வராவிட்டால் அவர்களுக்கு உறக்கமே வருவதில்லை. எவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் தெரியுமா? ஆனால் சமுதாயத்தின் சாபக்கேடு, அவர்களை இன்றும் நம்முடைய சமூக மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறோம். அவர்களுடைய வீட்டில் பெண் எடுப்பதிலே நமக்கு விருப்பம் வருவதில்லை. அவர்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்வதற்கு நாம் தயாராகுவதில்லை. புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த ஒரு சகோதரனுக்கு நம் பெண்ணை கொடுப்பதற்கு நாம் தயாராகுவதில்லை. இல்லை, அவங்க கல்ச்சர் சரியா வராது. என்ன பெரிய இங்க கல்ச்சர் எல்லாம் நல்லா தான் இருக்குதா? என்னங்க ஒரு சில இடங்களில் தலாக்கு ஏற்படுது, அதை நம்ம மனசுல வச்சு இல்லை இவங்களுக்கு நம்ம கொடுத்தாலே பிரச்சனை. சரி, பரம்பரை முஸ்லீமா கட்டி கொடுக்குறோமே, தலாக்கே இல்லையா? சொல்லுங்க, தலாக்கே இல்லையா? அங்க ஒரு 10 நடக்குதா, இங்க 2 நடக்கத்தான் செய்யும். அவர்களை உண்மையிலேயே நாம் கையில் எடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் தரக்கூடிய ஆதரவையும் ஆறுதலையும் தர வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற இஸ்லாமிய உணர்வு நமக்கும் வர வேண்டும். அதனால் அன்பு சகோதரர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு இருந்தாலும், இது போன்ற விஷயங்களை பேசுவதில் உண்மையிலேயே எனக்கு அதிக ஈடுபாடு இருந்தாலும், காலத்தின் அருமையை கருத்தில் கொண்டு இவ்வளவு நேரம் நாம் பேசிய விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப நாம் சொல்வதுதான், ஏதோ வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று இல்லாமல் அதை நம்முடைய இதயத்திற்குள் இணைத்து உள்ளத்திற்குள் அதை ஊடுருவ செய்து உண்மையான முறையில் நம்முடைய பங்களிப்புகளை இந்த தாவாவின் களத்திற்கு நாம் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி வரைக்கும் இந்த தாவாவின் களத்திலேயே நம்மை இருக்க வைத்து அதே களத்தில் இறக்கவும் வைப்பானாக என்ற அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.